எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினிமா அப்டேட். திஸ் இஸ் எஸ்கே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுமன் சமீபத்தில் பொங்கல் ட்ரீட்டாக தியேட்டரில் வெளிவந்த ஒரு தெலுங்கு படம். யாருமே எதிர்பார்க்கல இந்த படம் இந்த அளவுக்கு பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா படத்துடைய பட்ஜெட் ரொம்பவே கம்மின்றாங்க. ஆனால் அவுட்புட்டை பார்த்தா என்னமோ 100 கோடி ரூபாயில் எடுத்த படம் மாதிரி இருக்குது. உண்மைதான் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாரும் மேய்ச்செலுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அனுமன் படத்துடைய பாகம் 2க்கு உலக அளவில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அந்த திரைப்படம் வேர்ல்டு வைட் 1000 கோடி ரூபாய் கிளப்பில் ஜாயின் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா இந்த படமே பாக்ஸ் ஆஃபீஸில் எல்லாரையுமே மிரட்டி எடுத்துருச்சு. இப்போ அனுமன் 2க்கு உலக அளவில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதில் குறிப்பாக இந்தியிலலாம் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் கிரியேட் ஆகிருக்கேன். கண்டிப்பாக அந்த படம் 1000 கோடி ரூபாய் கிளப்பில் ஜாயின் ஆகிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு தாறுமாறான வரவேற்பு கிடைச்ச ஒரு படம் தான் இந்த அனுமன். சரி, இந்த அனுமன் மூவி எந்த ஓடிடியில் எப்போ தான் வரும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம ZEE5 வாங்கியிருக்காங்க. அதில் குறிப்பாக தேட்டரில் வந்துட்டு 8 வாரம் கழிச்சு ஸ்டீம் பண்ணுற மாதிரி நம்ம ZEE5 வாங்கியிருக்காங்க. ஸோ 8 வாரம் கழிச்சு தான் நம்மளுக்கு இந்த படம் ZEE5 ஸ்டீம் ஆக போகுது. இந்த மாதம், அதாவது மார்ச் 2வது வாரம் உங்களுக்காக இந்த அனுமன் மூவி எக்ஸ்க்ளூசிவாக ZEE5 ஸ்டீம் ஆக போகுது. ஆனால் ZEE5 ரொம்பவே மக்கியாக இருக்குது. அந்த ஓடிடியா அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு. வேறு வழி இல்லை, இந்த அளவுக்கு ஒரு பெரிய படத்தை அவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட்டாக RRR படத்தையுமே அவங்க தான் வாங்கியிருந்தாங்க. அதுக்கடுத்து எப்படியோ அந்த படத்தை ஹாட்ஸ்டாரில் ஸ்டீம் பண்ணாங்க. அதாவது எக்ஸ்சேஞ்ச் மேலே நான் விக்ரம் படத்தை ஒன்று கொடுக்குறேன், நீ எனக்கு RRR படத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹாட்ஸ்டார் வந்து RRR வாங்கிக்கிட்டாங்க. நம்ம ZEE5 வந்து விக்ரம் வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி இந்த தடவையும் இந்த படத்தை பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியல. ZEE5 தான் இந்த படம் ஸ்டீம் ஆக போகுது. தேட்டரில் வந்துட்டு ஒரு 8 வாரம் தேட்டரில் இப்போதைக்கு இந்த படம் வெற்றிகரமாக இன்னமும் நிறைய இடங்களில் ஓடிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் தேட்டரில் இந்த படத்தை பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னேன், இன்னும் 2 வாரத்தில் ZEE5 வரப்போகுது. ZEE5 பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள்.